பிரைஸ் லார்ட். இந்த காலை வேளையிலும் உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். ஒருவேளை இந்த காலை வேளையில் நீங்கள் இப்படி யோசிச்சுட்டு இருக்கலாம், நிறைய காரியங்கள்லாம் இந்த வாழ்க்கையில் நம்ம இழந்துட்டோமே. ஒருவேளை உங்கள் மதிப்பை இழந்திருக்கலாம், பொருட்களை இழந்திருக்கலாம், காரு, வீடு, மானம், பல விதமான காரியங்களை ஒரு வேளை நீங்கள் இழந்து இன்றைக்கி ஒரு வேளை இதை பார்த்துட்ருக்கீங்கன்னா, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், ஆண்டவர் அவைகளை திரும்ப உங்களுக்கு தரப்போகிறார், உங்களை திரும்ப கட்டப்போகிறார். He is going to restore you. நம்ம சில வசனங்களை நம்ம பார்க்கலாம். சங்கீதம் 23ஆம் அதிகாரம் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப தெரியும், ரொம்ப பிடிச்ச சங்கீதமும் கூட. இங்கே 3வது வசனம் இப்படியாக சொல்கிறது, அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி, அவர் என் ஆத்துமா என்றார், அவர் என் வாழ்வை தேற்றி. இங்கிலீஷில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெஸ்டோர்ஸ், அதுதான் இங்கே தேற்றி என்று எழுதப்பட்டிருக்கு. அவர் நம் வாழ்வை திரும்ப கட்டுகிற தேவனாய் இருக்கிறார். திரும்ப கட்டுகிறது மட்டுமல்ல, நம் வாழ்நாள் முழுவதும் அவர் நன்மையாலும் கிருபையாலும் அவர் நம்மை நடத்தி செல்கிற நல்ல தேவனாய் இருக்கிறார், நல்ல மேய்ப்பனாக நமக்கு இருக்கிறார். இன்றைக்கி நீங்கள் எந்த கஷ்டத்தில், எந்த ஒரு சூழ்நிலையில், எந்த இழப்பின் மத்தியில் நீங்கள் கடந்து போனாலும் அவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், அவர் உங்களை தேற்றப் போகிறார், திரும்ப கட்டப் போகிறார். நீங்கள் அவரை தேடும்போது, அவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மேய்ப்பராக காணப்படும் போது, அவர் சொல்லுபடி நம்ம நடக்கும்போது, மேய்ப்பன் சொல்லுபடி நம்ம நடக்கும்போது அவர் நம்மை திரும்ப கட்டப் போகிறார். He is going to restore. அடுத்த வசனத்தையும் நம்ம பார்க்கலாம். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் தடியும் என்னை தேற்றும். நீங்கள் எந்த விதமான சூழ்நிலையில் இப்போ கடந்து போனாலும் சரி, எந்த விதமான இழப்பில் இருந்தாலும் சரி, ஒருவேளை மரண பாதையிலேயே நீங்கள் கடந்து போனாலும், இருள் நிறைந்த பாதையில் நீங்கள் கடந்து போனாலும் ஆண்டவர் உங்களை திரும்ப கட்டப் போகிறார். நம்ம ஜெபிக்கலாம். அன்புள்ள பிதாவே, இந்த காலை வேளைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த அழகான சங்கீதம் 23க்காக நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் எங்களை திரும்ப கட்டுகிற தேவன், நீர் எங்களை தேற்றுகிற தேவனாக இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் எதை இழந்து இப்போ நின்று கொண்டு இருந்தாலும் நீர் அதை திரும்ப கொடுக்க வல்லவராக இருக்கிறீர். நீங்கள் திரும்ப கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.